அடியே நீயா? நானே தான். எதுக்கு வந்திருக்க? நான் சும்மா தான் வந்திருக்கேன். என்ன பண்ணுற ஏது பண்ணுறேன்னு கேட்டுட்டு போகலான்ட்டு. நான் எங்கடி எப்பவும் போல சும்மா தான் இருக்கேன். இப்பவும் சும்மா தான் இருக்கேன். அப்படியா? சரி சரி, நம்ம படம் பார்க்க போகலாமா? படமா? எந்த தேட்டருக்கு? தேட்டர்லாம் ஒன்றும் இல்லை. தேட்டருக்கு போகிற காசு நீயா கொடுத்து வச்சிருக்க. நான் மூவி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் போய் பார்க்கலான்னு சொல்ல வந்தேன். சரி வா போகலாம். ஏ செம்ம சீன்ல. ஆமாண்டி. அடிங்க, உன்னால பொறுமையை திங்க முடியாதாடி? டிவி சத்தத்தை விட நீ திங்கிற சத்தம் தாடி அதிகமா கேக்குது. ஏ இப்படி சாப்பிட்டாதான் தனி ருசியே தெரியுது. என்னத்தான் ருசியோ? டிவி சவுண்டை விட நீ திங்கிற சவுண்ட் எனக்கு அப்படியே எரிச்சலாக. ஒரு படம் கூட நிம்மதியாக பார்க்க முடியல. இனிமேல் எங்கே சத்தம் போட்டின்னா பாரு. அப்படியா? சரி இரு வரேன். என்னடி கண்ட்ரவி இது? நீதான் சத்தம் போடாமல் சாப்பிட சொன்னா, அதான் தண்ணி எடுத்துகிட்டு வந்து ஸ்நாக்ஸில் தொட்டு தொட்டு சாப்பிட்றேன். இப்போ சவுண்ட் வராதுல்ல. அதுவும் இல்லாமல் இதுவும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நீ வேணா ட்ரை பண்ணி பாரு. எனக்கு வேணாம், எனக்கு வேணாம். நீ எத்துன்னு. ஏன் வேணாம்? நல்லா இருக்கே. எனக்கு வேணாம், நீ எத்துன்னு. சரி. என்னடி டிவி பார்த்துட்டே ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்க போல? ஆமாண்டி, வெளியில ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்டா கெடுதல்னு எங்க அம்மா வீட்லயே சுட்டு தந்துட்டாங்கடி. பரவாயில்ல பரவாயில்ல. இந்தாடி எடுத்துக்க. இல்லை பரவாயில்ல, இருக்கட்டும். பரவாயில்ல எடுத்துக்க. சரி. என்னடி என்ன எடுத்துக்கலையா? எடுத்துக்க. இல்லடி வேண்டாம். பரவாயில்ல எடுத்துக்கிட்டா. சரிடி. அடியே டீசெண்டாக ஸ்நாக்ஸ் எடுத்துக்காதுன்னு சொல்லியிருந்தா நான் எடுத்துக்காமல் இருப்பேன்ல. ஸ்நாக்ஸ் எடுக்க வரும்போது இப்படி அப்படி எப்படிங்கிற இதுக்கு மூஞ்சி முன்னாடி சொல்லிட வேண்டியது தானே. எடுத்துக்கடி. எனக்கு உன் ஸ்நாக்ஸ் வேணாம், ஒன்றும் வேண்டாம். அப்போ இனிமேல் இப்படி பண்ண மாட்டாடி. எடுத்துக்க. சரி சரி, நீ ரொம்ப கெஞ்சி கேட்குறதுனால எடுத்துக்கிறேன். சரியா? அடியே உன்ன இனிமேல் ஸ்நாக்ஸ் எடுத்துக்கோன்னு சொல்லு. மிதிக்கிறேன். ஐயோ வயிறு வேறு ரொம்ப பசிக்குதே. என்ன பண்ணலாம்? ஐடியா. நிவி சொல்லுடி. எனக்கா கடைக்கு போய் ஸ்நாக்ஸ் மட்டும் வாங்கிட்டு வரையடி. அதெல்லாம் முடியாது, போ. டைமில் நீ என்கிட்ட வாங்கி தரேன்டி. அப்படியா? சரி இரு, போயிட்டு வரேன். A few moments later. பசிக்குதே, இன்னும் இவ்வளோ காணுமே. ஓ இங்க இருக்க கடைக்கு போயிட்டு வரைக்கும் இவ்வளவு நேரமா? இந்த ஊர்ல எந்த கடையிலுமே கிடைக்கலடி. நான் இதுக்காக காட்டுக்கு போய் வாங்கிட்டு வந்தேன். அவ்வளோ ஸ்பெஷல். காட்டுக்கா? இங்க எடு. இரு. என்னடி இது? ஸ்நாக்ஸ். ஸ்நாக்ஸா? ஆமா, எங்க ஊர்ல ஸ்நாக்ஸ்னா எனக்கு இப்பதான் சொல்லி கொடுத்தாங்க. ஸ்நாக்ஸ்ல மிச்சர் காரம் பூந்திடி. அதான் மிச்சர் காரம் பூந்தி முறுக்கு அப்படின்னு பேர் வச்சிருக்காங்களே, அதை சொல்லிக்க வேண்டியதானே. உனக்காக நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு போயிட்டு வந்தேன் தெரியுமா? இப்போ பாரு, எனக்கு நேரம் வேஸ்ட்டு. இந்த இதை நீயே சாப்பிட்டுக்கோ. ஐயோ ஆட வரல சாமி. என்னடி பண்ணிட்டு இருக்க? அதுவா, சும்மா இருக்க போர் அடிக்குது. அதுதான் ஏதாவது செய்யலான்னு சொல்லிட்டு ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிடலான்னு வந்தேன். ஓ அப்படியா? ஆமாம். சரி நீ செஞ்சுட்டு இரு. எனக்கு ஒரு கால் வருது, நான் பேசிட்டு வர்றேன். நீ செஞ்சுட்டு எனக்கு கொண்டு வா. சரி. இன்னைக்கு நான் செய்ய போகிறது பிஸ்கெட் பஜ்ஜி. முதல்ல பிஸ்கெட்டை எடுக்க வேண்டும். பின்பு மாவில் முக்க வேண்டும். பிறகு எண்ணெயில் போட்டு பொரிக்க வேண்டும். ஆஹா மணக்குதுடா. இதை மட்டும் அவள் சாப்பிட்டு பார்த்தா என் கைக்கு தங்க வளையல் தான் போடுவா.
அடியே சங்கி, இன்னைக்கு வரேன்டி உனக்கு. நீ சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேன். ஒரு நிமிஷம் இரு, அப்புறம் பேசுறேன். வாசனையே கம கமன்னு இருக்குதே. என்னடி ஸ்நாக்ஸு? என் கைப்பக்கம் அப்படி இல்லை, இது பேரு பிஸ்கெட் ஸ்நாக்ஸ். பிஸ்கட் ஸ்நாக்ஸா? ஆமாம். என்னடி கண்ட்ரவியான காம்பினேஷனா இருக்கு. ஏய், இது சூப்பராக இருக்குண்டி. என்ன நீ இதுக்கே இப்படி சொல்கிற? நான் இதில் வேற ஐஸ்கிரீமில் போண்டா செய்யலான்ட்டு இருக்கேன். ஐஸ்கிரீம்ல போண்டாவா? ஆமாம். என்னடி கண்ட்ரவியான காம்பினேஷன் சொல்ல சொல்ல வாந்தி வருதே. வாந்தி வருதா? அடியே, எனக்கு இருக்கிற மூளைக்கு என்னோட கைப்பக்கத்தை வச்சு பெரிய கடையை ஓப்பன் பண்ணிடலாம். நீ கடை வச்சீங்கன்னா ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் வந்து எல்லாத்தையும் இழுத்து மூடிட்டு தான் போவா. ஐயோ, சரி சரி, உனக்காக ஆசாசியாக செஞ்சேன். இந்த சாப்பிடு. எனக்கா? ஐயோ ஆமா, கை கால ரொம்ப வலிக்குது. ஐயோ ஆமா. அடியே, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? என்னாச்சு? ரொம்ப டயர்டா இருக்குடி. அதுல ரொம்ப பசிக்குதுடி. வீட்டில் ஏதாவது ஸ்நாக்ஸ் இருக்கா? ஐயோ, இன்னைக்குன்னு பார்த்து வீட்டில் எந்த ஸ்நாக்ஸுமே இல்லையே. சரி, நான் வேணா உனக்கு பிரியாணி வாங்கிட்டு வரட்டுமா? பிரியாணியா? ஆமாம், வாங்கிட்டு வாடி. ஒரு பிரியாணி போதுமா இல்லை 4 பிரியாணி வாங்கிட்டு வரட்டுவா? ஒரு பிரியாணி போதும். ஒன்று போதுமா? சரிடி. ஆமாம், வேறு ஏதாவது சிக்கன் 65 இது எதாவது வேணுமா? சிக்கன் 65வா? ஊர்படி வாங்கிட்டு வாடி. சரி, போயிட்டு வரேன். சே, இந்த மாதிரி ஃப்ரெண்டு கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். A few moments later. அப்பா கடவுளே, அம்மா. இந்தாடி, நீ கேட்ட பிரியாணி, கூடவே ஸ்நாக்ஸ்லாம் இருக்கு, சாப்பிடு. வாங்கிட்டு வந்தியா? என்ன தெரியுது? பிரியாணி. இது உனக்கு பிரியாணியா? ஆமாம். ஏடி, பிரியாணின்னு பேக்கெட்டில் போட்டிருந்தா பிரியாணி ஆயிருமா? இல்லடி, அதுக்கெல்லாம் இது நல்லா இருக்கும்னு வாங்கிட்டு வந்தேன். சரி, சிக்கன் 65 வாங்கிட்டு வந்தியா? அது உள்ள இருக்கு பாரு. இது உனக்கு சிக்கன் 65வா? எந்திரி. உனக்காக பச்சை தண்ணி கூட குடிக்காம பசியோட காத்துட்டு இருந்த பாரு. யாத்தில பண்ண மாதிரி பொட்டில ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்காளா? ஐயோ, இவகிட்ட ஸ்நாக்ஸ் வேணும்னு கேட்டால் தரமாட்டாளே. இப்போ என்ன பண்ணலாம்? அடியே, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்னடியாச்சு? பக்கத்து தெருவால கவிதா இருக்கால? ஆமா. அவ ஒரு நாள் ரோட்ல நடந்து போயிட்டு இருந்தா. அப்படியா? ஆமா, நடந்து போயிட்டு இருக்கும்போது எகிட்ட அப்படியே ஒரு பையன் வந்துட்டு இருந்தானா. அந்த பையன் என்ன நினைச்சானே தெரியல, திடீர்னு அவன் காலில் விழுந்து ப்ரப்போஸ் பண்ணிட்டான். அப்புறம் என்னாச்சு? அவளும் டைம் பாஸுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு ஓகேன்னு சொல்லிட்டா. அடியாத்தே. ஆமா, அப்புறம் அந்த பையன் அவங்க அப்பா கிட்ட போய் சம்மதம் பேசிட்டான். அவங்க என்ன சொன்னாங்க? அவங்க அப்பாவா, நீ ஏன்ப்பா ரொம்ப நாள் வெயிட் பண்ண போற, இப்பயே கல்யாணம் பண்ணி என் பொண்ணை கூட்டிட்டு போ அப்படின்ட்டாரு. ஆமா. அப்புறம் என்னாச்சு? அதுக்கப்புறம் என்னாச்சு, அவ பாட்டுக்கு போயிட்டான், இந்த பையன் இந்த பாட்டுக்கு போயிட்டான் அப்படின்ட்டு இந்த கதையை என்கிட்ட வந்து சொன்னாடி. இதான் சொல்றதுதான் வந்தியா? அவ என்கிட்ட சொன்னா, அதான் நான் உங்ககிட்ட சொன்னேன். சரி, நான் வரேன், டைம் ஆயிடுச்சு. அடிப்பாவி, இதை சொல்றதுதான் இங்க வந்தியா? எங்க என்னோட ஸ்நாக்ஸ் காணோம்? எடுத்துட்டு போயிட்டாளா? அடே நில்றி.